கான்பூர் சமஸ்திபூர் மாவட்டம் சிம்ராஹா பகுதியை சேர்ந்தவர் சுனில் குமார் ராய். இவருக்கு 17 வயசுல ராகுல் குமார்னு ஒரு பையன் இருக்கான். ராகுல் அவரோட கிராமத்துல படிச்சு முடிச்சுட்டு மேற்கொண்டு IIT JEE எக்ஸாம் எழுதுறதுக்காக அவரோட கிராமத்தை விட்டு பக்கத்துல இருக்க பாட்னாவுக்கு போயிருக்காரு. பாட்னாக்கு போனதும் பகதூர்பூர் ராமகிருஷ்ணா காலனில இருக்க சரஸ்வதி நிவாஸ்ன்ற மேன்ஷன்ல ஒரு ரூம் வாடகைக்கு எடுத்து அங்க தங்கி மேற்கொண்டு IIT கோச்சிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்காக படிச்சிட்டு இருந்திருக்காரு. சரியா ஏப்ரல் 3, 2022 சனிக்கிழமை சாயந்தரம் ராகுலோட அப்பா சுனில் குமாருக்கு ஒரு போன் கால் வந்திருக்கு. ராகுல் ரூமுக்கு பக்கத்துல தங்கியிருந்த பசங்க தான் சுனில் குமாருக்கு கால் பண்ணிருக்காங்க. சுனில் குமார் கால் அட்டன் பண்ணதும் அந்த நபர் என்ன சொல்றாருன்னா, ராகுல் தங்கியிருக்க ரூமுக்கு பக்கத்துல தான் நான் தங்கியிருக்கேன். 2 நாட்களா ராகுலோட ரூம் வெளிப்பக்கமா பூட்டு போட்டிருக்கு. ஆனா அவனோட ரூம்ல இருந்து பயங்கரமா துர்நாற்றம் வீசுது. அவனுக்கு கால் பண்ணி பார்த்தாலும் அவன் போனை அட்டன் பண்ணல. அதனாலதான் ராகுல் ஊருக்கு ஏதாவது வந்திருக்கானான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் உங்களுக்கு போன் பண்ணோம்னு சொல்லிருக்காரு. அந்த நபர் சொன்னதை கேட்டதும் சுனில் குமார் கொஞ்சம் பதட்டமாகி ராகுல் ஊருக்கு வரவே இல்லைன்னு சொல்றாரு. போன் பண்ண நபரும் சுனில் கிட்ட உடனே உங்க ஃபேமிலில இருந்து யாராவது பாட்னாவுக்கு கிளம்பி வாங்க, நீங்க யாராவது வந்து கதவை திறந்தாதான் உள்ள என்ன நடந்திருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்லிருக்காரு. சுனில் குமாரும் நாங்க உடனே கிளம்பி வரோம்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டு உடனே ராகுலுக்கு கால் பண்ணி பாக்குறாரு. ஆனா ராகுல் அவரோட காலை அட்டன் பண்ணல. ஏப்ரல் 1, 2022 9:45க்கு ராகுல் கடைசியா அவரோட ஃபேமிலி கூட பேசியிருக்காரு. 2 நாளா ராகுல் கிட்ட இருந்து எந்த ஒரு காலும் வராததுனால ராகுலோட பேரண்ட்ஸ் அவருக்கு போன் பண்ணி பாத்திருக்காங்க. அவங்களோட காலை ராகுல் அட்டன் பண்ணல. இந்த சமயத்துல தான் ராகுல் ரூம் பக்கத்துல தங்கியிருந்த ஒரு நபர் சுனிலுக்கு கால் பண்ணி இந்த விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. ராகுல் எங்க போனா அவனுக்கு என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ராகுலோட தாத்தா ஜெகதீஷ் ராயும் அவரோட ரிலேட்டிவ்ஸ் ஒரு சிலர் சேர்ந்து பாட்னாவுக்கும் கிளம்புறாங்க. பாட்னாக்கு போனதும் ராகுல் தங்கியிருந்த மேன்ஷனுக்கும் போயிருக்காங்க. அப்போ வரைக்குமே ராகுலோட ரூம் கதவு வெளிப்பக்கமா பூட்டப்பட்டுதான் இருந்திருக்கு. ராகுலோட குடும்பத்தை சேர்ந்தவங்க வந்ததும் அந்த மேன்ஷன்ல தங்கியிருந்த எல்லாரும் ஒண்ணு கூட ஆரம்பிக்கிறாங்க. ராகுல் ஃபேமிலியோட கண்ணு முன்னாடியே அந்த ரூமோட பூட்டையும் உடைக்கிறாங்க. பூட்டை உடைச்சு கதவு திறக்கும் போது உள்ள இருந்து பயங்கரமான துர்நாற்றம் வீசிருக்கு. அங்க இருந்த கட்டில் மேல ராகுல் பாதி அழுகின நிலையில ரொம்ப கொடூரமா இறந்து போயிருந்திருக்காரு. உடனே பகதூர்பூர் போலீஸுக்கு இந்த சம்பவத்தை பத்தி தகவலும் கொடுக்கறாங்க. தகவல் கிடைச்சதும் சரஸ்வதி நிவாஸ் மேன்ஷனுக்கு வந்த போலீஸ் ராகுலோட ரூமுக்கும் போறாங்க. அங்க இறந்து போயிருந்த ராகுலோட உடலையும் பாக்குறாங்க. ராகுலோட உடல்ல பல இடங்கள்ல கத்தி குத்து காயங்கள் இருந்திருக்கு. அதோட ராகுலோட 2 கண்களையும் தோண்டி வெளியே எடுத்ததுனால அவரோட 2 கண்களும் வெளியில தொங்கிட்டு இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம ஏதோ ஒரு பாத்திரத்தை நல்லா சூடு பண்ணி ராகுலோட உடல்ல சூடு வச்சு அந்த இடம் முழுக்க பொங்கி போயிருக்கிறதையும் போலீஸ் கவனிக்கிறாங்க. அதோட ராகுலோட வாயில இருந்து ரத்தம் வெளியேறி இருக்கிறதையும் பார்த்து 2 இல்லைன்னா 3 பேர் சேர்ந்துதான் ராகுல இந்த அளவுக்கு கொடூரமா கொலை பண்ணிருக்கணும்னு போலீஸ் ஒரு முடிவுக்கும் வந்திருக்காங்க. அடுத்ததா ராகுலோட உடலை கைப்பற்றி நாலந்தா மருத்துவ கல்லூரிக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்புறாங்க. ஒரு கிராமத்துல இருந்து பாட்னாவுக்கு வந்து IIT என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கோச்சிங்காக படிச்சிட்டு இருந்த 17 வயசு பையனை இந்த அளவுக்கு கொடூரமா யார் கொலை பண்ணிருப்பாங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக போலீஸ் மேற்கொண்டு விசாரணையும் தொடங்குறாங்க. முதல்ல அந்த மேன்ஷன் செக்யூரிட்டி 3 பேர்கிட்ட விசாரிக்கிறாங்க. அடுத்ததா அந்த மேன்ஷன்ல தங்கியிருக்க ஒவ்வொருத்தர்கிட்டயும் விசாரிக்கும் போதுதான் ராகுல் மட்டும் அந்த ரூம்ல தனியா தங்கில்ல, அவர் கூட ரூம்மேட்டா ரேஹான் ஜாவத் அலைஸ் அமன்ற பையன் கூட தங்கியிருந்ததா போலீஸுக்கும் தெரிய வருது. ராகுல் அமன் 2 பேரும் ஒரே ரூம்ல தங்கியிருந்தாலும் 2 பேருக்குள்ளயும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல. சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாம் 2 பேரும் அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. அடிக்கடி 2 பேருக்குள்ளயும் சண்டை வந்துட்டே இருந்ததுனால மார்ச் 31, 2022 அன்னைக்கு அமன் அந்த ரூமை காலி பண்ணிக்கிட்டு அதே மேன்ஷன்ல வேற ஒரு ரூம்ல போய் தங்கி இருக்கிறதா அந்த மேன்ஷன்ல தங்கியிருந்த எல்லாரும் போலீஸ் கிட்ட சொல்லிருக்காங்க. அமனை விசாரிக்கிறதுக்காக போலீஸ் அவனோட ரூமுக்கு போயிருக்காங்க. ஆனா அந்த ரூம்ல அமன் இல்ல. அதோட அவன் கூட தங்கியிருந்த 2 பேரும் அந்த ரூம்ல இல்ல. இந்த இடத்துலதான் போலீஸுக்கு அமன் மேலையும் அவன் கூட தங்கியிருந்த ரூம்மேட்ஸ் 2 பேர் மேலையும் சந்தேகம் ஏற்படுது. ஏன்னா ராகுல் இறந்து போயிருக்கான். அதே சமயத்துல மேன்ஷன்ல தங்கியிருந்த 3 பேர் எங்க போனாங்கன்னே தெரியல. இதனாலேயே போலீஸுக்கு அவங்க 3 பேர் மேலையும் சந்தேகம் ஏற்படுது.
போலீஸ் இவங்க 3 பேரையும் தேடுற முயற்சியில இறங்கியிருக்காங்க. ராகுல் இறந்து போன விஷயம் தெரிஞ்சு 24 மணி நேரம் ஆகியும் போலீஸ் குற்றவாளிகளை கண்டுபிடிக்காததுனால பல மாணவ அமைப்பை சேர்ந்தவங்க கண்டன ஊர்வலம் நடத்தணும்னு போலீஸ் முன்னாடியே பேசிட்டு இருந்திருக்காங்க. இப்படியே போலீஸ் அமனையும் மத்த 2 பேரையும் தேடிட்டு இருக்கும் போதுதான் பாட்னால இருந்து தப்பிச்சு போறதுக்காக பைரியா பஸ் ஸ்டாண்ட்ல இருந்த அமனை கண்டுபிடிச்சு போலீஸ் கைது செய்யறாங்க. போலீஸ் அமனை கைது செஞ்சு ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்து விசாரிக்கும் போது நடந்த எல்லா உண்மைகளையும் சொல்ல ஆரம்பிச்சிருக்கான். அமன் ராகுல் 2 பேரும் சிம்ராகா கிராமத்தை சேர்ந்தவங்க தான். 2 பேரும் ஒன்னாதான் பாட்னாவுக்கு வந்திருக்காங்க. அதே மாதிரி ஒரே கோச்சிங் சென்டர்ல சேர்ந்திருக்காங்க. முதல்ல பேசி பழகும் போது நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் 2 பேருக்குள்ளயும் ஏற்பட்டு நல்ல பாண்டிங்கும் அமைஞ்சிருக்கு. அதனால ஒரே ரூம் எடுத்து தங்கலான்னு முடிவு செஞ்சு சரஸ்வதி நிவாஸ் மேன்ஷன்ல ஒரே ரூம்ல தங்கியிருக்காங்க. முதல் கொஞ்ச நாட்கள் 2 பேருமே நல்ல ஃப்ரெண்ட்லியா தான் பழகிட்டு இருந்திருக்காங்க. ஆனா நாட்கள் ஆக ஆக ராகுல் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அமனை திட்ட ஆரம்பிச்சிருக்காரு. ஒரு நாள் ராகுலோட சைக்கிள அமன் எடுத்துட்டு போனதுனால 2 பேருக்குள்ளயும் சின்னதா ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. இதே மாதிரி அடிக்கடி 2 பேருக்குள்ளயும் சண்டைகள் நடந்துட்டு இருந்ததுனால அமன் அந்த ரூமை விட்டு வெளியேறி பக்கத்துல இருந்த ரூமுக்கு போய் தங்கியிருக்கான். அமன் அந்த ரூமுக்கு போனதுக்கு அப்புறம் அவன் கூட 2 ரூம்மேட்ஸ் இருந்திருக்காங்க. அந்த ரூம்மேட்ஸ் கிட்ட ராகுலுக்கும் அவனுக்கும் நடந்த பிரச்சனைகளை பத்தி சொல்லி கோவப்பட்டிருக்கான். அமனோட கோவத்தை பார்த்த 2 ரூம்மேட்ஸும் ராகுல் மேலதான் எல்லா தப்பும் இருக்குன்னு நினைச்சு அவங்களும் ராகுல் மேல கோவப்பட்டிருக்காங்க. ஏப்ரல் 1, 2022 அன்னைக்கு ராத்திரி 3 பேரும் ராகுலுக்கு ஒரு பாடம் கத்து கொடுக்கணும்னு அவரோட ரூமுக்கும் வந்திருக்காங்க. அன்னைக்கு ராத்திரி 9:45க்கு தான் ராகுல் அவரோட ஃபேமிலி கிட்ட கடைசியா பேசினது. அதுக்கப்புறம் தான் இந்த கொடூரமான சம்பவமே நடந்திருக்கு. 3 பேரும் ராகுலோட ரூமுக்கு போயிருக்காங்க. அங்க போனதும் அமன் கூட தங்கியிருந்த ரூம்மேட்ஸ் 2 பேரும் ராகுல் கிட்ட அமனை ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்றேன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ராகுலும் அவங்களை எதிர்த்து பேசியிருக்காரு. அப்படி பேசிட்டு இருக்கும் போதே அமன் கூட போயிருந்த 2 பேர்ல ஒரு ரூம்மேட் அங்க இருந்த காய்கறி வெட்டுற கத்தியை எடுத்து ராகுலோட கழுத்திலேயே பலமா குத்திருக்கான். வலி தாங்க முடியாம ராகுல் நிலத்தடுமாறி கீழே விழுந்திருக்காரு. கீழே விழுந்த ராகுல ஒரே கத்தியால மாத்தி மாத்தி 3 பேரும் குத்திருக்காங்க. அவ்வளவு குத்தியும் ராகுல் மேல இருந்த கோபம் தீராம ஒருத்தன் பாத்திரத்தை எடுத்து நல்ல சூடு பண்ணி ராகுலோட உடம்புல பல இடங்கள்ல சூடு வச்சிருக்கான். ராகுலோட கழுத்துல முதல் குத்து விழுந்ததுனால அப்பவே ராகுல் நிலத்தடுமாறி கீழே விழுந்திருக்காரு. அதனால இவங்க 3 பேரும் இவ்வளவு டார்ச்சர் பண்ணியும் ராகுலால சத்தம் போட முடியல. இவ்வளவு செஞ்சியும் ராகுல் மேல இருந்த கோபம் தீராம அமன் கத்தியை எடுத்து ராகுலோட 2 கண்களையும் பிடிங்கிருக்கான். இந்த கேஸ்க்கு சம்பந்தப்பட்ட கிரைம் சீன் போட்டோவை டெலிகிராம் குரூப்ல கொடுத்திருக்கேன். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க மறக்காம போய் பாருங்க. டெலிகிராமோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட் செக்ஷன்லயும் பின் பண்ணிருக்கேன். இவன் சொன்ன வாக்குமூலம் எல்லாத்தையும் கேட்டு போலீஸ் அதிர்ச்சியாக இருக்காங்க. ஏன்னா இந்த குற்றத்தை செஞ்ச 3 பேருக்குமே 17 வயசு தான் ஆகுது. அதோட இவங்க எல்லாருமே மாணவர்கள். இவங்க 3 பேருமே மைனர்ன்ற போலீஸ் தரப்புல இவங்களோட போட்டோஸ் எதையுமே வெளியிடல. அமனை கைது செஞ்ச அடுத்த நாளே மத்த 2 பேரையும் அவங்களோட ஊருக்கே போய் கைது செஞ்சு ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. 3 பேருமே கைது செஞ்சு சிறுவர் சீர்திருத்த பள்ளியில அடைச்சிருக்காங்க. நீங்க இந்த கேஸ பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மறுபடியும் வேற ஒரு கேஸ்ல உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.